போட்டோலாம் அனுப்பணுமே பாத்தியா? அதான் பார்த்துட்டு இருந்தேன். யாருன்னு அடையாளம் தெரியுதா உங்களுக்கு? ஆளுங்க நம்ம ஏரியா கிடையாது, விசாரிக்க சொல்லியிருக்கேன். கண்டுபிடிச்சிடலாம். சரியா? நாங்க அப்பா அந்த ஆளுங்களை மீட் பண்ணதை நேர்ல பார்த்தோமே. நிச்சயமா அவர் ஏதோ ஒண்ணு பிளான் பண்ணிருக்காரு. என்னன்னு தான் தெரியல. இல்லை, நாங்க எட்ட நின்னதுனால அவங்க என்ன பேசினாங்கன்னு சரியா காதுல விழல. ஆனா கடைசியா பேசுனது மட்டும் காத்து வாக்குல வந்து விழுந்துச்சு. உங்க அப்பா என்னவோ இந்த விஷயத்துல என் பேரு வெளில வரக்கூடாதுன்னு சொல்லுதான். அதுக்கு அவனுக்கு என்னவோ உசுரே போனாலும் இதை நாங்க வெளில சொல்ல மாட்டோம்னு சொல்லுதாவ. அப்போ நிச்சயம் ஏதாச்சும் ஒரு பெரிய விஷயமா தானே இருக்கேன். பாண்டி, நீதான் ரொம்ப கவனமா இருக்கணும். பேரு வெளியே வராம இருக்கணும்னா அவங்க ஏதோ ரகசியமா பண்ண போறாங்க. எது பண்ணாலும் அதை நேரடியா செய்ய போறதில்ல. யாரையாச்சும் வச்சுதான் அவங்க செய்வாங்க. டாக்டர் அம்மா, நீங்களே பாதி போலீஸா இருக்கீங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆளுங்களை கண்டுபிடிக்கிறோம், அது ஓகே. ஆனா அவனுங்க என்ன பண்ண போறானுங்கன்னு தெரிஞ்சாதானே நம்ம அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுக்க முடியும். இல்லை, நான் தான் சொல்லிட்டோம்ல, எட்ட நின்னதுனால அவனுக்கு என்ன பேசினானுங்கன்னு காதலே விழல. ஆனா ஒரு விஷயம் எனக்கு தோன்றது என்னன்னா, நம்ம ஆஸ்பத்திரி கட்டுறோம்ல, அதை கெடுக்கிறதுக்கு தான் ஏதோ ஒன்று பிளான் பண்ணுதாவ. அதை ஏதோ நிறுத்தணும்னு நினைக்காவ. அதை தடுத்து என்னடா பண்ண முடியும்? ஹாஸ்பிட்டல் இருந்தாலாவது பாம்பு திருட்டு அது இதுன்னு ஏதாச்சும் பண்ணலாம். நம்ம முதலடியை கூட இன்னும் எடுத்து வைக்கலையே. ஏம்ல, உன் அப்பா எது பண்ணாலுமே அது கெட்டதா தான்ல இருக்கேன். அவன் என்ன கெட்டது பண்றானோ அதை நம்ம தடுத்தாகணும்ல. ரவுடிங்கள்ட்ட அவர் காசு கொடுத்துருக்காரு, அப்போ அவனுக்கு தானே ஏதாவது பண்ணணும். இல்லை, அதை நீ தாம்ல கண்டுபிடிங்கண்ணா. ரைட்டு, நான் இன்னைக்கே வேலையை ஆரம்பிக்கிறேன். எப்படியும் இன்னைக்குள்ள அவனுங்க 2 பேரை பத்தின டீட்டெயில்ஸை எடுத்துருவேன். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. என்ன, நான் கிளம்புறேன். பார்ல. சரிங்க சார். நஜி, சீக்கிரம் வரேன் டாக்டர். வரேன் சார். இல்லை, நீ என்ன யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்க? வா, நம்மளும் கிளம்புவா. டேய், இவன் எதுக்குடா போறப்போ நம்மள ஜாக்கிரதையா இருக்க சொல்றான்? உன் அப்பா வரலாறு அப்படி இல்ல. உன் அப்பா என்னென்ன காரியம்லாம் செஞ்சுட்டு இருக்கான்னு தெரியாதா உனக்கு? பாரு, இதுல நாம மட்டும் இல்ல, நம்ம எல்லாருமே இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா தான் இருக்குன்னு. வா, இரு. என்னடா தங்கம், எசுக்கி உன்னை கூட சின்ன பிள்ளையில இப்படி பசியாத்தி படுக்க வச்சுட்டா அழுகாம கொள்ளாம அப்படியேதான் படுத்து கிடப்ப. என் மதனிக்கு எந்த தொந்தரவும் தரமாட்டேன். உங்க அண்ணனும் சின்ன பிள்ளையில இப்படிதான் இருப்பான். மடியில போட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு படுத்து கிடப்பான். அத்தை, என் பிள்ளைக்கு இருக்க அறிவு வேற யாருக்கு வருங்கிறேன். அம்பட்டு பேர் முகமும் நல்லா தெரியுது. அதுலயும் அண்ணனோட முகம்னா ரொம்ப ரொம்ப நல்லா தெரியுது. அண்ணன் வந்துட்டா மட்டும் போதும், என்னைய தூக்கு தூக்குன்னு கைய கால இப்படிதான் ஆட்டிக்கிட்டே இருப்பா. அப்படியாட்டி? பாவும் சம்மும் பாப்பா இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவான்ல. அத்தை, நான் பேசாம பாப்பாவை தூக்கிட்டு வீட்டுல ஒரு தடவை காட்டிட்டு வந்துட்டுமா? ஆமாண்டி, சரி, நீ ஒரு 8 போயிட்டு வந்துருட்டி. சரி. யார பாக்க போறீங்க நீங்க? உங்க மாமனை பாக்க போறீங்களா? தங்கம், வா. இல்லே, முதல்ல இந்த பை 6 கண்ணிலையும் படாம நீ பாத்துக்கிடணும். அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க ஐயா. நான் எப்பவும் குத்தகை காசை வாங்கிட்டு பையில வச்சு தானே கொண்டு வருவேன். முத்துப்பாண்டி ஸ்டேஷன்ல இருக்கா, வீரா டியூட்டிக்கு போயிருக்கா. ஒத்த ஒட்டும் இங்க இல்ல. நாம சமாளிக்க வேண்டியது இந்த நொசைக்கும் என் வீட்டுக்காரையும் தான். இல்லே, நீ தான் ஜாக்கிரதையா இருக்கணும். எங்க வைக்கணும் தெரியும்ல? அதெல்லாம் நல்லா தெரியுயா. யாருக்கும் சந்தேகம் வராம பாத்துக்கிட. சரிங்க, சரி. இல்ல, உன் பார்வையே சந்தேகம் வராம இருக்கு, அதுக்காக சொன்னேன். என் செல்ல குட்டி, என்ன என்ன பாக்குற? தங்கம், என்னம்மா? ஐயா, 2 பேருமே இங்கதான் இருக்காங்க. நல்லதா போச்சு. இங்க நான் பாத்துக்கிட்டேன். நீ சொன்ன வேலையை செஞ்சிரு. ஏ ஜில்லுக்குட்டி, பாப்பா பாப்பா, ஏ ஜில்லுக்குட்டி, ஜில்லுக்குட்டி, ஜில்லுக்குட்டி கண்ணு மூச்சிக்கிட்டு இருக்கு. ஜில்லுக்குட்டி, ஏ பாப்பா என்ட்டு கொடு, பாப்பா என்ட்டு கொடு, என்ட்டு கொடு பாப்பாவே. என் கண்ணு ஜில்லுக்குட்டி, சக்கரை கட்டி, என் சக்கரை கட்டி. ஏ, என்ன நீ பாட்டியோட சேர்ந்து பூ கட்டுதியா? உனக்கு பூ கட்டலாம் தெரியுமா உனக்கு? தாத்தா பட்டி சிரிக்கிறியே, நல்ல சிரிக்கியே ஜில்லுக்குட்டியே. நீ எதுக்கு என் மூஞ்சிய பாக்க? பூ கட்டுறதுனா பூ கட்டு, எதுக்கு என் மூஞ்சிய பாக்க? நீயே
ஜில்லுக்குட்டி ஜில்லுக்குட்டி எலே ஜெனி போதி ஜில்லுக்குட்டியா ஜில்லுக்குட்டியா ஜில்லுக்குட்டி. ஒரே கம்பெனி, ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட், ஒவ்வொருத்தரும் ஒரு அமௌண்ட் சொல்றாங்க. டாக்டர்ஸ்க்கு மிஷினோட விலை தெரியாத நினைச்சுதான் கொட்டேஷன் அனுப்புவாங்க போல. நிறைய வேலை இருக்குடா. நிறைய கொட்டேஷனை ஃபைனல் பண்ணணும். நாளைக்கு ஹாஸ்பிட்டல் இன்டீரியர் பண்றவங்க வரேன்னு சொல்லிருக்காங்க. நான் தான் மெதுவா வர சொல்லிருக்கேன். ஆக்சிஜன் பைப்லைன் செட் பண்றவங்க ஹாஸ்பிட்டலோட டோட்டல் ப்ளூ பிரிண்ட் கேட்டிருக்காங்க. நாளைக்கு அவங்க கிட்ட கொடுக்கணும். கேஸ் பைப்லைன்ல அவங்க பாடு. அது தவிர எக்யூப்மெண்ட் சப்ளையர்ஸ்லாம் இந்த வாரம் நேர்ல வந்து கோட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. ஸ்கேன் மிஷின்காரங்க, சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸுக்கு மட்டும் தனியா ஒரு கம்பெனியை வர சொல்லிருக்கேன். எல்லார்கிட்டயும் பேசணும். எவ்வளவு தூரம் அந்த பட்ஜெட்டை கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணணும். அதே நேரம் குவாலிட்டியில மட்டும் நோ காம்ப்ரமைஸ். அவ்வளவுதான். ஒரு அப்ராக்சிமேட் பட்ஜெட் போடணும்னா கூட இப்ப வரைக்கும் என்னால முடியல. பட்ஜெட் போட்டாதான் ப்ராஜெக்டோட மொத்த வேல்யூ தெரியும். அதான் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. நீ என்ன சொல்ற? இங்க ஒருத்தி ஹாஸ்பிட்டல பத்தி தனியா பேசிட்டு இருக்க. நீ எந்த உலகத்துல இருக்க? என்னல? டேய் மீச, நான் ஒன்னு சொல்லட்டா? சொல்லுல, இதெல்லாம் ஒரு கேள்வியா? என்னன்னு சொல்லு.